தமிழ்நாட்டில் இருக்கிற வனவிலங்கு சரணாலயங்கள் பார்ப்போம். தமிழ்நாட்டில் மொத்தம் 18 வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்குது. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1972. இப்போ அந்த சரணாலயங்களை பார்ப்போம். முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. இது 1940ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. இது 1962ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் நாகப்பட்டினம் மாவட்டம் 1967. இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூர் 1976. களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி 1976. வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம் தூத்துக்குடி 1987. மலையணில் வனவிலங்கு சரணாலயம் விருதுநகர் 1988. கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம் கன்னியாகுமரி 2007. சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம் ஈரோடு 2008. மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனி மற்றும் மதுரை மாவட்டத்தில் இருக்குது 2009. கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் அது பாதுகாப்பகம் மண்டலம் பார்ட் ஏ பார்ட் பின்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. இது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது 2013. கொடைக்கானல் வனவிலங்கு சரணாலயம் திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டத்தில் இருக்குது 2013ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் 2013ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. வடகாவேரி வனவிலங்கு சரணாலயம் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் இருக்குது 2014 உருவாக்கப்பட்டது. நெல்லை திருநெல்வேலி வனவிலங்கு சரணாலயம் 2015 உருவாக்கப்பட்டது. அடுத்தது கழுவேலி ஈரநில சரணாலயம் விழுப்புரம் மாவட்டத்தில் 2021ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அடுத்தது பெரியார் வனவிலங்கு சரணாலயம் ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் பகுதியில் 2023ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இது 2013 2 இடத்துல உருவாக்கியிருக்காங்க, 3 இடத்துல உருவாக்கியிருக்காங்க. 76 2 இடத்துல உருவாக்கியிருக்காங்க. அதிகமாக வனவிலங்கு சரணாலயம் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் திருநெல்வேலி.